அப்படி அல்ல. தேவாரங்கள் ஏடு எடுத்து எழுதியவர்கள் எழுதியவை. இன்னும் அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு பெரிய உண்மைகள் எல்லாம் தேவார திருவாசகத்தில் இருக்குது. இதெல்லாம் சொந்தக்காரன் நாம தானே. நாமே இப்படி இருக்கிறோம். நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் கஷ்டத்தில் ஆளாகி இருக்கிறோம், அது நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாவா? வரலாற்று ரீதியாக 3 நிகழ்ச்சிகள் நடைபெற்று விட்டன. இதை யாரும் ஆழமாக சிந்திக்கல. நாம் என்ன நினைக்கிறோம்னா, யார் சார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், பொதுவாக நம்ம மனோபாவம் என்ன கேட்டார், இவன் வந்தா என்ன, அவன் வந்தா என்ன, நம்மளை புரியாம இருந்தா சரி. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, நம்மளை புடுங்காம இருந்தா சரிதான். எவனாவது இப்படி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இந்த நிலைக்கு நாம ஏன் ஆளானோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று ரீதியாக 3 தாக்குதல்கள் தமிழ் சைவர்கள் மீது நடந்திருக்கின்றன. முதல் தாக்குதல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்குதான் ஒரு கூட்டம் உள்ள வந்தது. நான் பேரளவுக்கு நீங்க கண்டுபிடிங்க வரலாற்று. அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களை தமிழ் படிக்க முடியாமல் செய்துவிட்டது. தமிழர்களை தமிழ் படிக்காமல் செய்துவிட்டது. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, அதே பிரச்சனை தொடர்கிறது. தமிழர்களுக்கு அந்நியம். உண்மையா இல்லையா? நம்ம பிள்ளைகளை எந்த மீடியத்தில் சேர்த்துட்டு இருக்கிறோம்? தமிழ் மீடியத்தில் யாராவது சேர்க்கிறோமா? ஏன் சேர்க்க மாட்டேங்கிறோம்? தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது. வேலையை தூக்கி போனீங்க, அருள் கிடைக்கும். தமிழ் படிச்சீங்கன்னா இறையருள் கிடைக்கும். இறையருள் கிடைத்தால் எல்லாமே கிடைக்கும். உண்மை தெரியுமா வேண்டாவா? நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை வெளிப்படையாக பேசுகிறேன். நான் 4 ஆண்டுகள் தமிழ் படித்தவன். கல்லூரியில் படிச்சுட்டு வந்த பிறகு தமிழை பற்றி எனக்கு ரொம்ப எதுவும் தெரியாது. ஆனாலும் தமிழாசிரியராக வேலை பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு சித்தாந்தம் படித்த பிறகுதான் தமிழ் விளங்கியது. நீங்க சித்தாந்தம் மட்டும் நான் படிக்கலன்னு வச்சுங்க, தமிழே எனக்கு வழங்கியிருக்காது. சித்தாந்தம் படித்த பிறகு எல்லாம் வழங்க ஆரம்பிச்சு. இப்போ கருத்து எதுக்கு சொல்ல வந்தோம்னா, தமிழ் என்பது ஒரு சாதாரண ஒரு மொழி அல்ல, அது திருவருள். இப்போ சிவஞான போதம்னு ஒரு சாத்திர நூல் இருக்குங்க. அதில் இறைவனை குறிப்பதற்கு ஒரு அருமையான சொல்ல மெய்கண்டார் பயன்படுத்துகிறார். என்ன சொல்லு தெரியுமா? தமி. தமி என்பதுதான் சிவபெருமானுக்குரிய பெயர். சிவஞான போதம் சொல்லுகிறது. அந்த ஈழுன்னு ஒரு எழுத்து இருக்குது இல்லை, அது இன்பத்திற்குரிய எழுத்து, அது இறை இன்பம். அந்த தமி என்ற இறைவனை குறிக்கக்கூடிய அந்த பெயரோடு இந்த ஈழ சேர்த்துருங்க, என்ன வரும்? தமிழ். அவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழ் படித்தால் இன்பமாக இருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும். தமிழ் படித்தால் வறுமையில வாடாமல் இருக்கலாம், தமிழ் படித்தால் நிம்மதியா இருக்கலாம், தமிழ் படித்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம். இவ்வளவு ஆற்றல் தமிழுக்கு உண்டு. ஆனாலும் நாட்டில் என்ன கருத்து? தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும், தமிழ் படிக்க மாட்டாங்களாம். இவ்வளவு சைவ தமிழர்கள்லாம் எல்லாருமே தங்கள் வீட்டு பிள்ளைகளை ஆங்கில மீடியத்தில் தான் சேர்க்கிறார். அப்போ முரண்பாடு இருக்குதா இல்லையா? இந்த முரண்பாட்டை வச்சு நம்ம எப்படி கடவுளை அடைய முடியும்? இன்று வரை நமக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ் நமக்கு அந்நியம் என்று ஆகிவிட்டார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பிறந்து வெளி மாநிலம் வெளிநாட்டில் வளர்ந்து பெரிய ஆளாயிடுறான். அவன் மேடையில் பேசுறான், எனக்கு தமிழ் பேச தெரியாது. ஒதுக்கணுமா வேண்டாம்? அது ஒரு கௌரவமா பேசுறான், எனக்கு தமிழ் பேச தெரியாது என்று கௌரவமா பேசுறான். இது 2000 வருஷத்துக்கு உள்ளார நிலைமை. ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால இன்னொரு கூட்டம் உள்ள வந்தது தமிழ்நாட்டில். அது மிகப்பெரிய கலரா பண்ணிச்சு. அவனுடைய விளைவு என்னாச்சுன்னா, சிவபெருமானே நமக்கு அந்நியமாயிட்டான். தமிழ் அந்நியமானது மட்டுமல்ல, 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த ஒரு கூட்டம் தமிழகத்தில் நுழைஞ்சி தமிழகத்தில் உள்ள பூசை செய்து கொண்டிருந்த தமிழர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு தமிழோடு சம்பந்தப்படாதவர்களை உள்ளே இருந்து பூசை செய்யுமாறு ஆக்கியது. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நம்பிக்கை கொடுத்துருக்கிறாங்க.
என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைன்னா பரிகாரம் பண்ணி, பிராயச்சித்தம் பண்ணி சொல்லித்தராங்களா இல்லையா? இல்லை, பெண்களா இருந்தா விரதம் இருங்க. விரதம் இருந்தா என்ன ஆகும்? உடம்பு இழைக்கும். யாராவது குண்டா இருந்து உடம்பு இழைக்கும்னு நினைச்சா விரதம் இருங்க, அது தப்பு இல்லை. ஆனா விரதம் இருந்தா இந்த பிரச்சனை தீண்டணும்னு நினைச்சா அது ஒரு முட்டாள்தனம். முட்டாளாக ஆக்குவதற்காகவே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் இருக்கலாம், நமக்கு அருமையான ஐடியா கொடுப்பான். வீட்டில் விளக்கேற்றணும் சார், ஆனா அது தெற்கு திசையிலெல்லாம் ஏற்றக்கூடாது. தெற்கு திசையில் ஏற்றணும் என்ன, அது ஆகாது, அது யமதசை அழிச்சு விடும். நம்புறோமா இல்லையா? நம்முடைய வேதம் திருக்குறள் என்ன சொல்லுகிற, தென்குலத்தார், நம்முடைய முன்னோர்கள் எங்க இருந்தாங்க? தெற்கு திசையில. அப்ப எந்த பக்கம் பார்த்து தீபம் ஏற்றணும்? முன்னோர்களுக்காக தெற்கு திசையை நோக்கி ஏற்றணும். நம்ம ஏற்ற மாட்டோம், பயம் இருக்குது வீட்டுக்குள்ள. தெற்கு திசையில் ஏற்றனா ஏமா வீட்டுக்குள்ளார வந்துடுவான் அப்படி. இன்னும் சில பேர் இருக்கிறான், சார் அந்த விளக்கு தீபத்துல நீங்க தாமரை தண்டு அந்த நாருனால அது என்னது, என்ன பேர் சொல்றது, திரி போட்டீங்கன்னா இன்னும் பலன் கிடைக்கும். எப்படா கண்டுபிடிச்சது? இதெல்லாம் என்ன கருத்து? நம்மை மூடத்தனத்துக்கு ஆளாக்குகின்ற கருத்து. எரியிற திரி எதை போட்டாலும் தான். உங்ககிட்ட என்ன திரி இருக்குதோ அது போடு. இப்போ பெரிய புராணத்துல ஒரு நாயன்மார், அவர் இந்த மாதிரி தீபம் ஏற்றுகின்றவர். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு காலத்துல எண்ணெய் கிடைக்கல. எண்ணெய் கிடைக்காதனால என்ன பண்ணாரு, கூலி வேலை செய்து எண்ணெயை வாங்கி ஊற்றினாரு. கூலி வேலையும் கிடைக்கல. ஆனாலும் தீபம் ஏற்றினாரு, எண்ணெய் அவருக்கு இருக்குது. கடைசியில் பார்த்தாரு, என் வேலை தீபம் ஏற்றுறது, இருக்கிறது, தலை ஏற்றி எதுவுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது முடி மட்டும்தானே, முடியே ஏற்க ஆரம்பிச்சார். எவனாவது ஒருத்தான், அதாவது என்னமோ அவசகுணம் அவசரம் ஏதாவது அவச்சாரம் என்ன சொன்னான், அவனுக்குத்தான் பெருமான் திருவருள் கொடுக்கல, திருவடி பேர் கொடுக்கல. கருத்து என்னன்னு கேட்டா, உன்னால் எது முடியுமோ அதை செய். அதுதான் பெருமாளுடைய கருத்து. உன்னுடைய மனசுல அந்த உண்மையான பக்தி இருக்கணும். வெளியில உனக்கு பொருள் இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மனசு இருக்கணும். மனசு இருந்துன்னா உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்துக் கொண்டு உன்னுடைய தொண்டை செய். இதுதான் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறது, பெரியவரன் சொல்லிக் கொடுக்கிறது. இதுக்கு மாறாக நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறார்கள். பிராயச்சித்தம் பண்ணு, பரிகாரம் பண்ணு, தீபம் இந்த திசையில ஏற்றாத, அந்த திசையில ஏற்று, இந்த திசையை போட்டு ஏற்று, அதில் பிறகு தெற்கை ஏற்றாத, விரதம் ஏறு. இது அத்தனையும் அபத்தம், அபத்தத்திலேயே அபத்தம். நம்முடைய சைவ தமிழர்களை கீழ் நோக்கி வேறு பாதையில செலுத்துவதற்காக சொல்லப்பட்டது. நாம மூடர்களாக இருக்கின்ற வரையிலும் தான் மேலே இருக்கிறவன் சம்பாதிக்குன்னு நினைக்கிறவன் நம்மளை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்க இதுதான் நடக்கிறது. இது திருவாசகத்தெல்லாம் படிக்கணும், இந்த கருத்தை நன்றாக வழங்கும். எனவே எதுக்கு இவ்வளவு செய்தின்னு சொல்ல வந்தேன்னா, இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா, நம்முடைய உடம்பையே நமக்கு அந்நியமாக ஆக்கிவிட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த கூட்டம் தமிழை அந்நியமாக்கியது. 700 வருஷத்துக்கு முன்னால வந்த கூட்டம் சிவத்தை அந்நியமாக்கியது. ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு கூட்டம் நம்முடைய உடம்பை அந்நியமாக்கியது. நமக்கு எவ்வளவு பயம். எவனாவது ஒருத்தன் அவன் சொல்றான், அவன் குறைக்கிறதுக்கு சொல்றான், முழு செக்கப் ஃப்ரீ. நமக்கு உடனே என்ன ஆசை வருது, ஓ நம்ம உடம்பு இலவசமா பரிசோதனை பண்ணலாம். போய் பரிசோதனை பண்ண சொல்றான், உன் உடம்புல கிட்னி சரியில்லை, காற்று சரியில்லை, அங்க வந்துருங்க. அங்க போனா உள்ளபடியே நல்லா இருக்கிற கிட்னியை கெடுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த மருந்தெல்லாம் கொடுக்கும். நம்முடைய உடம்பு இயற்கை உடம்பு. இப்ப நம்ம பேசணுமே, பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், இந்த 7 சேர்ந்தது நம்ம உடம்பு. இந்த 7 இல்லாம நம்ம உடம்பு கிடையாது. இப்ப இந்த உடம்பு இயற்கையா செயற்கையா? இயற்கையான உடம்பை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இயற்கையான வழியை பின்பற்றுகிறோமா, செயற்கையான வழியை பின்பற்றுகிறோமா? இந்த வழியை சொல்லிக் கொடுத்தவங்க யாரு? எவன் சொல்லிக் கொடுத்தான்? 300 வருஷத்துக்கு முன்னால வந்து சொல்லிக் கொடுத்தான். இன்றைக்கு அது நடக்கிறது. அதனால எனக்கு ரொம்ப மன வருத்தம்.
நம்ம இன்னும் விழிப்படையலை. நம்முடைய தமிழ் நமக்கு அந்நியமாக ஆகிவிட்டது, நம்முடைய சிவன் நமக்கு அந்நியமாகிவிட்டது, நம்முடைய